சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை தமிழரின் இயற்கை அன்பின் வெளிப்பாடு. சங்க கால தமிழர்கள் இயற்கையை தங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக கருதினர். இயற்கையின் ஒவ்வொரு கூறுகளையும் அதன் அழகையும் சீற்றத்தையும் தங்கள் பாடல்களில் மிக அழகாக வர்ணித்துள்ளனர். சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை மிகவும் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. சங்க இலக்கியத்தில் இயற்கை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது? ஐந்திணை நிலங்கள். சங்க இலக்கியம் இயற்கையை 5 திணை நிலங்களாக பிரித்து வர்ணிக்கிறது. குறிஞ்சி, மலை, முல்லை, காடு, மருதம், வயல், நெய்தல், கடல், பாலை, வெளி என 5 திணை நிலங்களும் தனித்தனி இயற்கை அம்சங்களை கொண்டுள்ளன. பருவங்கள். பல்வேறு பருவங்களில் இயற்கையின் மாற்றங்கள், அதனால் ஏற்படும் உணர்வுகள் ஆகியவை விவரிக்கப்படுகின்றன. மழைக்காலம், கோடைக்காலம் போன்ற பருவங்களில் இயற்கை எவ்வாறு மாறுகிறது என்பது பாடல்களில் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இயற்கை கூறுகள். மலை, காடு, ஆறு, கடல், வானம், மரம், செடி, கொடி, பறவை, மிருகம் போன்ற இயற்கை கூறுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி பாடல்களில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. உணர்வுகளுடன் இணைப்பு. இயற்கையை வர்ணிக்கும் போது கவிஞர்கள் தங்கள் உணர்வுகளையும் இணைத்துள்ளனர். இன்பம், துன்பம், பிரிவு, சந்திப்பு போன்ற உணர்வுகளை இயற்கை கூறுகளுடன் ஒப்பிட்டுள்ளனர். சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனையின் சிறப்புகள். தமிழின் செறிவு. சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை மிகவும் செறிவானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். உவமைகள், எடுத்துக்காட்டுகள். இயற்கை கூறுகளை உவமைகளாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளனர். காட்சிப்படுத்தல். சங்க கவிஞர்கள் தங்கள் கற்பனை வளத்தை பயன்படுத்தி இயற்கையை மிக அழகாக காட்சிப்படுத்தியுள்ளனர். நாம் பாடல்களை படிக்கும்போது அந்த காட்சிகள் நம் கண் முன் விரியும். வாழ்வியலுடன் இணைப்பு. இயற்கை வர்ணனை மட்டும் இல்லாமல் இயற்கையுடன் மனித வாழ்க்கையின் தொடர்பையும் விளக்கியுள்ளனர். சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனையின் முக்கியத்துவம். சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. ஏனெனில் தமிழரின் இயற்கை அன்பு, தமிழர்கள் இயற்கையை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதை இது காட்டுகிறது. தமிழ் மொழியின் செழுமை. இயற்கை வர்ணனை தமிழ் மொழியின் செழுமையையும் அதன் வளமையையும் காட்டுகிறது. கலை இலக்கியத்திற்கான உத்வேகம். இன்றைய கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் ஆகியோருக்கு சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை ஒரு சிறந்த உத்வேகமாக அமைந்துள்ளது. சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை குறித்து நீங்கள் மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய திணை நிலங்களில் இயற்கை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது? சங்க கவிஞர்கள் இயற்கையை வர்ணிக்க பயன்படுத்திய உவமைகள் என்ன? சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை இன்றைய காலத்துடன் எவ்வாறு தொடர்புடையது? இது போன்ற எந்த கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம்.